பிடிபிஆர்டிஏ தேர்வு எழுதி வெற்றி பெற்று ஆசிரியர் பணிக்காக காத்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளும் இந்த வீடியோவை தயவுசெய்து முழுமையாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் யார் இந்த பணிக்கு தேர்வு செய்யப்பட்டிருந்தாலோ அவங்களுக்கு இந்த வீடியோ தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ நமக்கு மே மாதம் 18ஆம் தேதி ரிசல்ட் அப்படின்றது வந்தது. ஜூன் முதல் வாரத்திலேயே அனைத்து பாடங்களுக்குமான சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படின்றது முடிந்து விட்டது. பல்வேறு இடையூறுகளுக்கு பிறகு, பல்வேறு சோதனைகளுக்கு பிறகு நமக்கு தேர்வு பட்டியல் வெளியிடப்பட்டது. அதிலும் பல்வேறு சிக்கல்கள் வந்தன. நாம் அனைத்து பாடங்களுக்கும் தேர்வு பட்டியல் வந்துவிட்டது. எனினும் தமிழுக்கு மட்டும் தேர்வு பட்டியல் வரவில்லை. அப்போது ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி ஆசிரியர் தேர்வு வாரியம் சென்று எங்களுக்கு தமிழுக்கான தேர்வு பட்டியலை வெளியிட வேண்டும் அப்படின்னு நம்ம கோரிக்கை வச்சோம். அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 24 அந்த தேதிகளில் நமக்கு தமிழுக்கான தேர்வு பட்டியல் வெளியிடப்பட்டது. இது நடைபெற்று ஏறத்தாழ 1.5 மாதங்கள் கடந்து விட்டன. இதுவரை நமக்கு கலந்தாய்வு தொடர்பான எந்த ஒரு செய்தியும் வரவில்லை. இதற்கிடையில் செப்டம்பர் 4 நாம் கூட வீடியோ போட்டிருந்தோம். ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு சென்று டிஆர்பி கிட்ட விரைவாக எங்களுக்கு கலந்தாய்வு நடத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை மனு அளித்தோம். இருப்பினும் எந்த பயனும் ஏற்படவில்லை. ஏனென்றால் அங்கு சென்ற ஆசிரியர்கள் எண்ணிக்கை மிக மிக குறைவு. எண்ணிக்கை அதிகமாக இருந்தால்தான் நமக்கு அங்கே மரியாதை என்பது கிடைக்கும் அப்படின்றத இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். 2 முறையும் நான் அங்கே நேரில் சென்றிருந்தேன். இப்போ இருக்கிற சூழல் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். அரசிடமிருந்து கலந்தாய்வு தொடர்பான எந்த அறிவிப்பும் இதுவரை வெளியாகவில்லை. ஒவ்வொரு ஆசிரியரும் கடுமையான மன உளைச்சலிலும் குடும்ப சூழலினால் பல்வேறு துன்பத்திற்கும் ஆட்பட்டு வருகிறார்கள். இந்த சூழலில் இன்று அரசுடைய நிலை என்ன அப்படின்றதும் நமக்கு தெரியும். நீதிமன்றம் 17ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆசிரியர் நியமனத்தை மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. நாம் முன்பே வலியுறுத்தியது போன்று கலந்தாய்வை நமக்கு முன்னாடியே நடத்தியிருந்தால் இந்த ஒரு நிலை ஏற்பட்டிருக்காது. எனவே இனியும் நாம் காலதாமதம் செய்தால் நமக்கான பணி வாய்ப்பு என்பது எப்போது கிடைக்கும் என்பது யாருக்குமே தெரியாது. சரிங்களா? பல்வேறு இடையூறுகளை கடந்து தான் நம்ம எல்லாரும் பாஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த வேலையை நம்ம பெறப்போகிறோமா அல்லது 2017 என்ன நடந்ததுன்னு தெரியும். சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்து பணி வாய்ப்பு கிடைக்கும் என்று பல ஆசிரியர்கள் நம்பி கொண்டிருந்த சூழலில் அதன் பிறகான மாற்றங்கள் எல்லாமே தெரியும். அவர்கள் கனவுகள் அப்படியே கனவாகவே இருக்குது. அது போன்ற ஒரு நிலை நமக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னா நாம் அனைவரும் ஒன்று திரண்டு டிஆர்பி அதாவது டிபிஐ சென்று டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அனைவரிடமும் நம்முடைய கோரிக்கையை வலுவாக ஒற்றுமையாக முன்வைக்க வேண்டிய ஒரு தருணம். ஏனென்றால் அரசு நினைத்தால் இந்த கலந்தாய்வை விரைவாக நடத்த முடியும். அரசு மனம் வைத்தால் நமக்கான பணி வாய்ப்பை வழங்கி நம் கண்ணீரை துடைக்க முடியும். அது நம்மிடம் உள்ளது. அரசு இன்னும் நினைக்கவில்லை, அது மட்டும்தான் தெரியுது. அப்போ அரசை நினைக்க வைக்க வேண்டியது நம் ஒருவருடைய கடமை. தயவு செய்து எல்லோருமே புரிஞ்சுக்கோங்க. நம்ம கேட்டால் தான் நமக்கான எல்லாமே கிடைக்கும். வருகின்ற வெள்ளிக்கிழமை அக்டோபர் 4 நாம் அனைவரும் டிஆர்பி சென்று நமக்கான கலந்தாய்வை விரைவாக நடத்துவதற்கு அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கவும், அதே சமயத்தில் பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் மற்றும் செயலர் அவர்களையும் சந்தித்து நம்முடைய சூழலை எடுத்து சொல்லி எங்களுக்கான கலந்தாய்வை விரைவாக நடத்த வேண்டும். இந்த கலந்தாய்வு தாமதமாக எங்களுக்கு அச்சம் ஏற்படுகிறது, எங்களுடைய கஷ்டங்கள் அதிகரிக்கிறது, இன்னும் பல்வேறு சிக்கல்கள் இந்த தேர்வு தொடர்பாக அரசுக்கும் ஏற்படுகிறது. இதனால் எங்களுடைய பணி வாய்ப்பு என்பது தள்ளிப்போகுமே என்று நாங்கள் அச்சப்படுகிறோம் என்பதை தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். தயவு செய்து எல்லாருமே வாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம எப்பயோ போஸ்டிங் வாங்க வேண்டியது, ஆனால் வாங்கலை. என்ன காரணம் அப்படின்னா நம்மிடையே ஒற்றுமை இல்லை. யாரோ போகிறாங்க, சரி போயிட்டு நமக்கும் தகவல் சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சதனுடைய ஒரு விளைவாகத்தான் இன்று நாம் பணி வாய்ப்பை பெறாமல் தாமதித்து கொண்டிருக்கிறோம். செப்டம்பர் 4ஆம் தேதி நம்முடைய ஆசிரியர் சகோதர சகோதரிகள் வந்திருந்தால், ஆகஸ்ட் 13 இன்னும் ஆசிரியர் சகோதரிகள் அதிகமாக வந்திருந்தால் நாம் ஒரு வேளை பணியில் இருந்திருக்கலாம். அதனால்
எண்ணிக்கை என்பது மிக மிக முக்கியம். தயவு செய்து அனைத்து சகோதர சகோதரிகளும் வருகின்ற வெள்ளிக்கிழமை, இன்று புதன்கிழமை, நாளை ஒரு நாள் நேரம் இருக்கிறது. யாரோ போயிட்டு வருவாங்க, நமக்கும் பயன் கிடைச்சிரும், நமக்கும் தகவல் வந்துடும் அப்படின்றத இல்லாமல், நமக்கு வேலை வேண்டுமானால் நம்ம தான் வரணும் அப்படின்றத உங்களுடைய மனதில் கொண்டு, இந்த நேரம் அப்படின்றது நீங்கள் டெம்பரரி டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரு காலாண்டு விடுமுறை அப்படின்றது கிடைச்சிருக்குது. இந்த வாய்ப்பை தவறிவிட்டோன்னா நாம் அனைவரும் மறுபடியும் ஒன்றிணைவது என்பது கடினமான ஒரு சூழலில் இருக்கிறோம். தயவு செய்து எல்லாருமே வருகின்ற வெள்ளிக்கிழமை காலையில் 9லேருந்து 10 மணிக்குள்ளே டிபிஐ வளாகத்துக்கு வந்துடுங்க. நாம் அனைவரும் சென்று நம்முடைய கோரிக்கையை வைப்போம், மனு அளிப்போம். அப்படி மனு அளிக்கும் பொழுது நமக்கான வேலைவாய்ப்பு என்பது விரைவாக கிடைக்கும் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்கள், எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்றத நம்ம அவங்கக்கிட்ட கேட்போம். இதனுடைய விளைவாக நமக்கு அரசாங்கம் நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டியதை விரைவாக தெரிவித்துவிட்டு நமக்கான பணி வாய்ப்பை வழங்குவதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வாங்க. நாம் கேட்டால் மட்டும்தான். அதனால் இதனுடைய வீடியோவுடைய சாராம்சம், வருகின்ற வெள்ளிக்கிழமை நம்ம டிஆர்பிக்கு போகிறோம், பள்ளிக்கல்வித்துறைக்கு போகிறோம், டிபிஐ வளாகத்தில் சந்தித்து அனைவரும் மனு அளிக்க போகிறோம். எவ்வளோ பேர் வரமோ அதுக்கேற்ப மட்டும்தான் நமக்கு வெற்றி அப்படின்றது கிடைக்கும். அதை நம்முடைய ஆசிரியர்கள் கருத்திலே நாம் விட்டுறலாம். நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா டிஆர்பிக்கு, அதாவது டிபிஐ வளாகத்துக்கு காலையில் 9லேருந்து 10 மணிக்குள்ளே, மேக்ஸிமம் 10 மணிக்குள்ளே வந்துடுங்க. அப்போ தான் நம்முடைய கோரிக்கையை நம்ம தெரிவிக்க முடியும் அப்படின்றத இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுடைய குறைகளை, உங்களுடைய கவலைகளை, உங்களுடைய வேதனைகளை ஒரு மனுவாக தயாரித்து டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை இருவருக்கும் நீங்கள் ஒரு 2 மனுவாக தயாரித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதை நம்ம அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வரலாம். இது வெற்றிகரமாக நடக்கும் பட்சத்தில் நம்முடைய பணி வாய்ப்பு என்பது இந்த மாதத்திற்குள் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அதை நம்முடைய ஆசிரியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும், புரிந்திருக்கும் உங்களுக்கு அப்படின்றத நான் நம்புகிறேன். யாருக்கு பயனுள்ளதாக இருக்குமோ, தேவைப்படுமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்றத இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். களத்தில் வெள்ளிக்கிழமை சந்திப்போம். நன்றி.